வணக்கம் உறவுகளே. தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பேன், அதில் எந்த கம்ப்ரமைஸும் இருக்காது, ஜீரோ டாலரன்ஸ் என்றெல்லாம் சூளுரைத்திருந்தார். தான் பதவிக்கு வந்தவுடன் சிறப்பு படையான சிங்கப்பெண் படையணியை அமைத்தார். அதற்குத்தான் அவரது முதலாவது கையெழுத்தையும் போட்டார். இப்படி பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொன்ன முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சியில் பல தவறுகள் பெண்களுக்கு எதிராகவே நடக்கிறது. அது மட்டுமல்ல, அவரது கட்சி நிர்வாகிகளே நிறைய குற்றங்களை பெண்களுக்கு எதிராக செய்து வருகிறார்கள். தென் மாவட்டத்தில் அவரது நிர்வாகி சரவணன் என்பவர் பெண்ணுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்களை செய்தார் என்று காவல் நிலையத்தில் புகார் எல்லாம் கொடுத்த பொழுதிலும் அவருக்கு எதிரான நடவடிக்கை கட்சி சார்பிலும் எடுபடவில்லை, சட்டம் சார்பிலும் இன்னும் எடுபடவில்லை. அந்த குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க உறவுகளே, இப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டையில் பவ்யலட்சுமி என்ற ஒரு பெண், அவ மணமான குடும்ப பெண், தாவேகாவில் 2025 இணைந்திருக்கிறார். தான் விஜய் ரசிகை என்றும் மாவட்ட செயலாளர் விஜயமோகனுடன் தொடர்பு கொண்டு தன்னை கட்சியில் சேர்த்து கொள்ளப்படி கேட்க இன்ஸ்டாகிராமில் அவரை கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து பவ்யலட்சுமிக்கும் விஜயமோகனுக்கும் இடையில் பர்சனலாகவே தொடர்புகள் வலுத்து வந்திருக்கின்றன. அவர் வேறு நம்பர்களிடமிருந்து அவருடன் ஃபோனில் தொடர்பு கொண்டு நெருங்கி பழகி வந்து அந்த நெருக்கம் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கிடையில் ஒரு காதலாக கூடி மாறியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதனால் அந்த பெண்ணுடன் இவர் உடல் ரீதியாகவும் நெருங்கி பழகி இருக்கிறார். 2 பேரும் நிர்வாணமாக நின்று படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணையும் பல கோணங்களில் நிர்வாணமாக ஆபாசமெல்லாம் படம் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த தொடர்பு 2 பேரும் அடல்ட் என்பதால் அது அவர்களுடைய பர்சனல் விஷயம் என்று நாங்கள் விட்டுவிட்டாலும், தொடர்ந்து பேசுகையில் உறவுகளே, இந்த பெண்ணுக்கு 14 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். அந்த மகளின் படத்தை இவர் கண்டவுடன் சொல்லியிருக்கிறார், இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறாளே இந்த சின்ன பெண்ணு, அந்த பெண்ணை பற்றி ஆபாச வசனங்களில் எல்லாம் தாயிடமே இவர் விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தாயிடமே பேசி அந்த பெண்ணை தனக்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்கு வழிவகைகள் செய்ய பார்த்திருக்கிறாள். ஆனால் அதை உணர்ந்த தாய் அதிலிருந்து மெல்ல விலக பார்த்திருக்கிறார். இப்படி இருவருக்கும் இடையே சில விரிசல்கள் இந்த மகள் காரணமாக வர தொடங்க இவர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய ஆபாச படங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன, நானும் நீயும் சேர்ந்திருந்த படங்கள் எல்லாம் இருக்கின்றன, இதையெல்லாம் நெற்றில் போட்டு விடுவேன், உனது கணவரிடம் சொல்லிவிடுவேன் என்றெல்லாம் மிரட்டி இருக்கிறார். இதனால் கொஞ்சம் பயந்த பவ்யலட்சுமி இதை எவ்வாறு ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என எண்ணி எம்எல்ஏ தாகிராவிடம் சொல்லியிருக்கிறார். தாகிராவும் 2 பேரையும் அழைத்து ஒரு பஞ்சாயத்து செய்ய முயன்றிருக்கிறார். அந்த பஞ்சாயத்திலேயே பவ்யலட்சுமிக்கு இந்த விஜயமோகன் அடித்திருக்கிறார். அது அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. பிறகு ஒரு மாதிரியாக எம்எல்ஏ தாகிரா அவர்களை பேசி அனுப்பிவிட பிரச்சனை முடிந்ததா என்றால் இல்லை. தொடர்ந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு மீண்டும் இவர் மிரட்டி இருக்கிறார், படங்களை வெளியிடுவேன், உன் கணவனிடம் காட்டுவேன் என்றெல்லாம். தொல்லை தாங்க முடியாமல் இவர் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். பதில் இல்லை. புசி ஆனந்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பெரிதாக எந்த உதவியும் கிடைக்கவில்லை. கட்சி தலைமையிலும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. கடைசியில் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அதன்
புகாரின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழ் இவருக்கு வழக்கு பதிவாகி இருக்கிறது. எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னவென்றால் உறவுகளே, எஃப்ஐஆர் போடப்பட்டும் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? ஏன் கட்சி ஒன்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? சிங்கப்பெண் படையணியை அமைக்கும் பொழுது சொன்னார், பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் என்றே அதை அமைக்கிறேன் என்று முதல்வர் சொன்னார். பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைதான். ஆனால் யாரிடமிருந்து பாதுகாப்பு தேவை? தாவேகா நிர்வாகிகளிடம் தானே பாதுகாப்பு தேவை. முதல்வர் புரிந்து கொள்கிறாரா? தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களால் தான் பெண்களுக்கு நிறைய ஆபத்து நேர்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறாரா முதல்வர்? 14 வயது பெண்ணை ஆபாசமாக பேசியிருக்கிறார், விமர்சித்திருக்கிறார். அதை மட்டும் வைத்தே அவருக்கு எதிராக போக்சோ வழக்கு கூடி போட முடியும் உறவுகளே. இப்படி தாவேகா கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று தேர்தலுக்கு முதல் மேடையில் முழங்கிய ஜோசப் அவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பார், தன்னுடைய நிர்வாகிகளிடமிருந்து தன் கட்சி பெண்களை பாதுகாப்பதே பெரும்பாடாக இருப்பதை அவர் உணர்ந்திருப்பார் உறவுகளே.